ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நேத்துல இருந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்ப தீவிரமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேற நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்விட்ட பத்தி. தமிழ்நாட்டிலிருந்து யுபிஎஸ்சி விண்ணப்பித்து தயாரிப்பவர்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் வகையில், யுபிஎஸ்சிக்கு இணையாக டிஎன்பிஎஸ்சிக்கு சில பாடத்திட்டங்களை வடிவமைப்பது குறித்து நாங்கள் ஒரு அற்புதமான கலந்துரையாடலை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஒரு போர்ட் மெம்பர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. சரியா? இதன் சாத்தியக்கூறுகள் குறித்து உங்கள் கருத்துக்களை நேரிடை செய்தியாக டைரக்ட் மெசேஜா வந்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இத பார்த்ததுலருந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ அப்ப மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து இப்ப எக்ஸாம் வர்றதுக்குள்ள மறுபடியும் வந்து நம்மளோட சிலபஸ மாத்திருவாங்க. மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து மொதல்ல இருந்து மறுபடியும் எல்லாத்தையும் வந்து நாங்க திரும்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா, வைக்கணுமா அப்படிங்கிற மாரி ஒரு ரொம்ப டவுட் வந்துருச்சு. நேத்துலருந்து தொடர்ச்சியா வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்திருக்கோம். ஸோ இது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து டிஎன்பிஎஸ்சியோட போர்ட் மெம்பர் தான். இந்த இந்த மெசேஜ்லாம் வந்து ஸ்கேம் கிடையாது. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல யுபிஎஸ்சி விண்ணப்பித்து தயாராகுறாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ற ரீதியா வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸையும் பாடத்திட்டத்தையும் வந்து மாத்தலாமா? அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர, அவங்க வந்து நீங்க இப்ப இந்த எக்ஸாம்க்கு வரப்போற குரூப் 4, குரூப் 2க்கு வந்து நாங்க சிலபஸ் வந்து மாத்தப் போறோம் அப்படின்னு வந்து சொல்லல. சரியா? ஸோ யாரும் பயப்பட வேணாம். இந்த மெசேஜ்ல வந்து இத வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சிலபஸ் மாத்தப் போறேன் அப்படின்னு சொல்லல. சிலபஸ் மாத்தலாமா? இப்படி மாத்துனா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த வதந்தி வந்து கிளம்புனதுனால, ஸோ அவங்க சைட்ல இருந்தே இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வந்து குடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்தே வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வந்து நேத்து குடுத்துட்டாங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2025ல நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 1, 2, 2A மற்றும் 4 சரியா? இதான் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 4 பணிகளுக்கான தேர்வுகள் டிசம்பர் 2024 தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. சரியா? பாடத்திட்டம் மேலும் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்ப வேண்டாம் என தேர்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இத வச்சு யாரும் பயப்பட வேணாம். நம்மளுக்கு சிலபஸ் வந்து மாத்த மாட்டாங்க. இதே சிலபஸ் தான். ஆனா ஃபியூச்சர்ல மாத்துவாங்க. சரியா? இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யுபிஎஸ்சி தரத்துக்கு வந்து நாங்க மாத்தப் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, கடந்த ஒரு 2, 3 தேர்வாவே வந்து நம்ம யுபிஎஸ்சி தரத்துல தான் வந்து எக்ஸாம்ஸே வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்ம. இது இன்னும் வந்து என்ன அவங்க யுபிஎஸ்சி தரத்துல வந்து மாத்துறாங்கங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே. அத வந்து நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த சிலபஸ் தான். இதுல தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கப் போகுது. ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா சிலபஸ் மாறலாம். வாய்ப்பு இருக்கு. இன்னும் டஃப் ஆகலாம். ஸோ இந்த இதுலயே வந்து நீங்க படிச்சு கிளியர் பண்ணி வேலைக்கு போறதுக்கான வழிகள பாருங்க. ஸோ இத பத்தி யாரும் பயப்பட வேணாம். வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு, இல்ல ஸ்டடீஸ் சம்மந்தமா வேற எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு நாங்க அதுக்கான ஆன்ஸர் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ, என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, அதுக்கான ஆன்ஸர் வந்து நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம். இல்ல கமெண்ட்லயே வந்து நாங்க போடுறோம். சரியா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க. நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகேவா? சரி தொடர்ந்து படிங்க. இதெல்லாம் நம்பி யாரும் வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். ஏன்னா ஏற்கனவே வந்து 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு 1009வது டிஸ்ட்ராக்ஷன். இது வந்து நெறைய பேர வந்து நேத்துலருந்து குழப்பி விட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நம்மளுக்கு எந்த ஒரு சிலபஸ் சேஞ்சும் கிடையாது. ஸோ அதனால தைரியமா படிங்க. நீங்க விடாம படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. பின்னாடி காலம் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஓகேவா? ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.